ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில்கோல் சேனல். ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவலோட சிபிடி 1 எக்ஸாம் ஒரு வழியாக முடிஞ்சது. இப்போ என்டிபிசி ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் சிபிடி 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இல்லை அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமான்னு ஒரு ஆசிலேஷன்லேயே இருப்பீங்க. அதுக்கு ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஸ்டார்டிங்கில் இருந்து ஃபாலோ பண்ணுற பிகினர்ஸ் அஸ் வெல் அஸ் இன்டர்மீடியட்ஸ் மோஸ்ட்லி குட் அட்டம்ப்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. எனக்கு பர்சனலாகவும் அப்புறம் நம்ம ரயில்கோல் டெலகிராம் சேட்லேயும் உங்களோட ரிவ்யூஸை நிறைய பேர் ஹானஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஆல். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலில் எக்ஸாம் டைமில் போட்ட மெமரி பேஸ்டு கொஸ்டின் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் எங்களோட பெஸ்ட் விஷஸ். எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் என்லெஸ்ஸாக கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் கீப் அப்டேட்டிங் யுவர் செல்ஃப்ஸ். அடுத்து என்டிபிசி சிபிடி 2 அண்டு அப்கமிங் ஆல் ரயில்வே எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன தான் நம்ம ஜிஏ விழுந்து விழுந்து படித்தாலும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கம்பைண்டாக எவ்வளோ அக்யூரஸியாக போட்டிருக்கோன்றது தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டேஜை தீர்மானிக்க போகுது. ரீசன் என்னென்னா, சிபிடி 1ல் 1-2 ஷிஃப்ட்டு தவிர்த்து மற்ற ஷிஃப்ட்டில் கேட்ட ஜிஏ கொஸ்டின்ஸ்லாம் பாதிக்கு பாதி தான் அட்டன் பண்ணுற மாதிரியே இருந்திருக்கு. ஸோ எக்ஸாம் என்ன பொறுத்தவரை 100 மார்க்குக்கே இல்லை, 80க்கு தான் எக்ஸாமே. ஓவரால் அட்டண்டன்ஸ் அப்ராக்சிமேட்டாக 40-45% தான் இருந்திருக்கு. அதுலேயும் நிறையா பிகினர்ஸ் அண்டு ஃபஸ்ட்டு டைம் அட்டன் பண்ணுறவங்க, அப்புறம் மற்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பேருக்கு அப்ளை பண்ணியாச்சேன்னு எழுத வந்தவங்க தான் அதிகம். அடுத்து எவ்வளோ எடுத்தால் சேஃப்னு பார்ப்போம். மாட்ரேட் ஷிஃப்ட் அண்டு மாட்ரேட் டு டஃப் ஷிஃப்ட்டில் கூட மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங் கம்பைண்டாகவே 52-56 அட்டன் பண்ணுறாப்புல தான் இருந்திருக்கு. அதோட ஒரு 17-20 கொஸ்டின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ்லையுமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே என்ன விஷயம் அதிகமாக நடந்திருக்கும்னா, அட்டம்ப்ட் அதிகமாக வைக்கிறேன்னு அக்யூரசி இல்லாமல் 80+ அட்டம்ப்ட் போட்டவங்க அண்டு மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங் அட்டம்ப்ட் 50க்கு கீழே போட்டவங்க, அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் நிறையா கவர் பண்ணிவிட்டு மார்க் டெஸ்ட் போட்டு அனலைஸ் பண்ணாதவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஆவரேஜ் மார்க் ஆஃப் த ஷிஃப்ட்டு கம்மியாக தான் இருக்க போகுது. இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ, மாட்ரேட் அண்ட் மாட்ரேட் டு டஃப் ஷிஃப்ட்டில் இஃப் யூ ஆர் ஹேவிங் 70+ ரா மார்க் இருந்துச்சு அப்படின்னாலே தென் யூ ஆர் ஆன் சேஃபர் சைடு. எப்படி சொல்கிறேன்னா, மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங்கில் ஒரு 55 அப்ராக்சிமேட்டாக. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 20. ஓவராலாக நீங்கள் 75 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சிபிடி 2க்கு தயாராகிடலாம். ஆஃப்டர் ஆன்சர் கீ இப்போவே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 65-70 ரா மார்க்ஸ் இந்த ரேஞ்சில் தான் நிறையா பேர் இருப்பாங்க. ரா மார்க்ஸ் இதுக்குள்ளே இருக்கிற மக்கள் ரேஷியோ அதிகமாக இருக்கிறதுனால கட் ஆஃப் கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஃபிக்ஸ் ஆகும். நான் சொல்கிறது ரா மார்க்ஸை மட்டுமே தான். இதை நார்மலைஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும், கூடவும் செய்யும். தென் சிபிடி 2க்கு செலக்ட் அண்ட் ரிஜெக்ட்ன்ற விஷயம் நடக்க போகிறதும் இந்த கேப்பில் தான். எக்ஸப்ட் தட் 1 or 2 ஈஸி ஷிஃப்ட்ஸ். அந்த ஆவரேஜ் மார்க் ஆஃப் த ஷிஃப்ட் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டஃப்னஸ் லெவல் ஆஃப் த ஷிஃப்ட் அண்டு ஆஸ்பிரண்ட்ஸ் ரோட் தட் ஷிஃப்ட். சம்டைம்ஸ் கஷ்டமான ஷிஃப்ட்டில் நிறைய டாப்பர்ஸ் எழுதியிருந்தால் ஆவரேஜ் மார்க் கொஞ்சம் கூடி நார்மலைஸ் கம்மியும் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் ஈஸியான ஷிஃப்ட்டில் நிறையா ப்ரிப்பேர் பண்ணாத ஆஸ்பிரண்ட்ஸ் எழுதியிருந்து ஆவரேஜ் மார்க் கம்மியும் ஆகி நார்மலைஸ் கொஞ்சம் அதிகமும் ஆகலாம். பட் ரொம்ப வேரியேஷன் இருக்காது. வாட் டு டூ நெக்ஸ்ட்? ஆர்ஆர்பியை பொறுத்தவரை ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி 2 கிராஜுவேட் லெவல் அண்டு என்டிபிசி சிபிடி 1 அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கு சேம் சிலபஸ் தான். நிறையா பேர் ரெண்டுமே அப்ளை பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் குரூப் டி ஆச்சும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ நமக்கு குரூப் டிக்கும் சிலபஸில் பெரிய வேரியேஷன்லாம் இல்லை, ஜஸ்ட்டு சயின்ஸோட வெயிட்டேஜ் அதிகம், அவ்வளோதான்.
ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் CBT 2 வருமோ வராதோன்னு யோசிக்கிறத விட்டுட்டு ஃபோக்கஸ்டாக படிக்க பாருங்கள். எதுவுமே நம்ம படிக்கிறது வேஸ்ட் ஆக போகிறது இல்லை. ஹவு டு ஸ்டடி ஃபார் CBT 2. இப்போ ஒரு சில டாப்பர்ஸ் அண்ட் இன்டர்மீடியட்ஸ் என்ன மிஸ்டேக் இங்கே பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 to 4 ப்ராப்ளம்ஸ் மேக்ஸில் டச் பண்ணவே முடியாத, இல்லைன்னா இதுவரை அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கவே இல்லாத மாதிரி ப்ராப்ளம்ஸ் CBT 1 கேட்டாங்க. அதை எடுத்து அதுக்கு சால்வ் பண்ணி அதுக்கு அடாப்ட் ஆக ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் CGL Tier 2 லெவல் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதான் இங்கே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு பிகினர்ஸ் நிறையா பேருக்கு ப்ளஸ்ஸாகவே மாறப்போகுது. கொஞ்சம் இங்கே தான் நம்ம யோசிக்கணும். அந்த டஃப் அண்டு டைம் கன்சியூமிங் 3 to 4 ப்ராப்ளம்ஸை 90 மினிட்ஸில் 100 கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸாம்லேயே நம்மளால் பண்ண முடியலை. அப்போது CBT 2ல் சேம் 90 மினிட்ஸில் 120 கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா, இன்னும் 20 கொஸ்டின்ஸ் சேம் டைமில் நம்ம அட்டன் பண்ணி ஆகணும். இங்கே தான் நம்ம ஸ்மார்ட்டாக தயாராகவே ஆரம்பிக்க போகிறோம். அந்த ஸ்மார்ட் வே என்னென்னா, CBT 1 கிராஜுவேட் லெவல் ஆன்சர் கீ வந்ததும் அதை எடுத்து அதில் உள்ள மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஷார்ட்கட் அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அந்த 3 to 4 ப்ராப்ளம்ஸ் புதுசாக வந்தது, பெரிய டஃப்பான கான்செப்ட் நான் சொல்லியிருந்தேன். அதை தவிர்த்து நான் பேசிகிட்டு இருக்கேன். அதை தவிர்த்து மாட்ரேட் அண்ட் ஈஸி லெவலுக்கு நம்ம ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ணி ஷார்ட்கட் அப்ளை பண்ணி பழகி ஆகணும். டெய்லி நீங்கள் பேஜ் டு பேஜ் படிக்கிறீங்களோ இல்லையோ 2 மார்க் டெஸ்ட் போட்டே ஆகணும். ஏன் சொல்கிறேன்னா, 120 கொஸ்டின்ஸ் 90 மினிட்ஸில் போடணும் அப்படின்றதுக்கு அடாப்ட் ஆகிறது சாதாரண விஷயமே இல்லை. அப்ராக்சிமேட்டாக ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மினிட்ஸ் மேலே எடுத்தாலே அவ்வளோதான். அப்புறம் லாஸ்ட்டில் உள்ள ஈஸியான கொஸ்டின்ஸை பார்க்கவே முடியாமல் போயிடலாம். இல்லைன்னா ஸ்லோவாக கொஸ்டின் டு கொஸ்டின் மூவ் ஆன் ஆகிறப்ப டைம் பத்தாமல் பதட்டத்திலே தெரிஞ்சது கூட தப்பு விட்டுடலாம். ஸோ அந்த டைமிங்க்கு CBT 2க்கு நம்ம அடாப்ட் ஆகிறது ரொம்பவே முக்கியம். கொஸ்டினில் ஈஸியானதை விட்டுறவே கூடாது, சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணிடவே கூடாது. இது பண்ணாமல் நல்லா ப்ராக்டிஸோட ஈஸி அண்ட் மாட்ரேட் லெவல் ப்ராப்ளம்ஸ் அக்யூரேட்டாக போட பாருங்கள். டஃப் அண்ட் டைம் டேக்கிங் நியூ கான்செப்ட்ஸ் தேவையே இல்லை. நமக்கு 10 கொஸ்டின்ஸ் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் டஃப் அண்ட் நியூ கான்செப்ட்ஸ் வந்துச்சுன்னாலும் நம்ம டார்கெட் அதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு 70க்கு 60 மார்க் வாங்கியே ஆகணும். இந்த 60 மார்க்குக்கு நீங்கள் 60 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டால் கூட தப்பே இல்லை. மிச்சம் உள்ள 30 நிமிஷத்தில் ஜென்ரல் அவேர்னஸில் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி தான் அட்டன் பண்ணுற மாதிரி டஃப்பாக வச்சுருந்தாலும் அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 5 மார்க்ஸ் வாங்கி நீங்கள் 25 + 5 30 மார்க்ஸ் சேர்த்திட்டிங்கனாலே போதும். அங்கே 60, இங்கே 30, ஓவராலாக 90 மார்க்ஸ் எனஃப் டு கிளியர் CBT 2 இஃப் சேம் டைப் ஆஃப் CBT 1 கொஸ்டின்ஸ் கேம். அடுத்து எந்தெந்த சப்ஜெக்ட் எந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எப்படி கவர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் மேக்ஸுக்கு தான். மேக்ஸில் மொத்தம் 35 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. இதில் 35 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இதுக்கு எல்லாருமே ஈஸியான கொஸ்டின்ஸ்க்கு ஆல்ரெடி தயாராகியிருப்போம். இப்போது கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு தயார்படுத்திக்க போகிறோம், அவ்வளோதான். NTPC CBT 1 கிராஜுவேட் லெவல் ஆன்சர் கீ ஃபுல்லாகவே பார்த்துட வேண்டியது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ணி வீக்கான டாபிக்ஸில் செக்ஷனல் டெஸ்ட் போட்டு அதுக்கு அடாப்ட் ஆகிக்கோங்க. ஒரு சிலர் அட்வான்ஸ்டு மேக்ஸ்லாம் பார்க்காமே இருந்திருப்பீங்க, அதையுமே பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ரீசனிங்க்கு. இதுலேயுமே 35 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இதுவுமே சேம் NTPC CBT 1 கிராஜுவேட் லெவல் ஆன்சர் கீ கிடச்சதும் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட வேண்டியதான். பசில்ஸ் நிறையாவே கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா CBT 1லேயே 4 to 6 வரை கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்பீடை ஏற்றிக்கோங்க. நியூ மாடல் கேட்டிருக்கிறதுக்குமே அடாப்ட் ஆகிக்கிறது நல்லது. ரீசனிங்கில் மேக்ஸிமம் 35 out of 35 வாங்க பாருங்கள். இல்லைன்னா அட்லீஸ்ட் 32 வாங்கியே ஆகணும் ரீசனிங்கில். நெக்ஸ்ட்டு GA. இதில் எல்லாமே கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு இறங்கி படிக்க தயாராகிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொடுத்தாகணும். கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு தயாராகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸில் இப்போ ஒலிம்பிக்கில் கோல்டு மெடலிஸ்ட்
வெயிட் லிஃப்டிங்கில் இருக்காங்க அப்படின்னா அவர் வெயிட் லிஃப்டிங்கில் எந்த வெயிட் கேட்டகரியில் வின் பண்ணார், அவரோட நேட்டிவ் ஸ்டேட் என்ன, அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரீசெண்டாக ஒரு லாங் டனல் பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க அப்படின்னா அது எங்கே கட்டியிருக்காங்க, யார் கட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம படிப்போம். இப்போ எக்ஸ்ட்ராவாக அதோட லென்த் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். லாஸ்ட் 1 இயர் வரை சிஏ கண்டிப்பாக கவர் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இதில் கொடுக்க வேண்டியது கம்ப்யூட்டருக்கு தான். ஆர்ஆர்பி நம்மக்கிட்ட கம்ப்யூட்டர் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஜஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் சிலபஸில் கொடுத்துருக்கிற பேசிக்ஸ் தான் நமக்கு தெரியுதான்னு செக் பண்ணுறாங்க. ஸோ எம்எஸ் வேர்ட், பவர் பாயிண்ட், ஷார்ட்கட் கீ, அப்ரிவேஷன் அண்டு பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சே ஆகணும். நம்ம அதிகமாக படிச்சுக்கிட்டு இருக்கப்ப ரிலாக்ஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சா கூட ஜஸ்ட்டு கம்ப்யூட்டரில் எம்எஸ் வேர்டு, பவர் பாயிண்ட் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி சும்மா ஷார்ட்கட் கீ ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன டூல்ஸ் இருக்குது, எப்படி பேஜ் டிஸ்பிளே ஆகுது, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எக்ஸாமில் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் உள்ள பிடிஎஃப் சிபிடி 1க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததாக சொல்லியிருந்தீங்க. அதையுமே நீங்கள் சிபிடி 2க்கு ரெஃபர் பண்ணிக்கிறது நல்லது. அந்த 3 பிடிஎஃப்மே நம்ம டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. முடிஞ்சால் எக்ஸ்ட்ரா பிடிஎஃப் அண்டு கண்டென்ட்டும் நான் ஷேர் பண்ண பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஜிகே. இதில் நம்ம இதுவரை எக்ஸாம்பிளுக்கு ஆர்கனைசேஷன் அண்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படி படிச்சிருப்போம். இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக அந்த ஆர்கனைசேஷன் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் அது ரீசண்டாக சேஞ்ச் ஆன பிரசிடென்ட்ஸ், ஜெனரல் மேனேஜர் அப்படிலாம் இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்குன்னு சிபிடி 1ல் அப்படி கேட்டுட்டாங்க இப்படி கேட்டுட்டாங்கன்னு ரிசர்ச்சில் இறங்கி ரொம்ப டெப்த்தாக படிக்கிறேன்னு இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எல்லாருமே நம்மளை மாதிரி தான் ப்ரிப்பேர் ஆகிருப்பாங்க. யாருமே இங்கே ரொம்ப டெப்த்தாக இறங்கி படித்து சிபிடி 2ல் 50க்கு 40 மார்க் ஜென்ரல் அவேர்னஸில் வாங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா சயின்ஸுக்கு சிபிடி 1ல் பெரிய அளவு கொஸ்டின்ஸ் வரவே இல்லை. 2 to 4 கொஸ்டின்ஸ் வரதான் ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயுமே கேட்டிருக்காங்க. ஆனாலுமே எல்லார் படிக்கிறதும் நம்மளும் படித்து வச்சுக்கிறது நல்லது. சயின்ஸ்க்கு சிபிடி 1 நம்ம ஆன்சர் கீ வந்த பேப்பரையுமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது போக ஒய்சிடி, நெக்ஸ்ட்டு ரீசன்ட் 2 உள்ள கொஸ்டின்ஸ் லைக் ஆர்ஆர்பி, ஏஎல்பி, கான்ஸ்டபிள் இதெல்லாமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜியாகிரஃபி பார்த்தோம்னா 1 month பிஃபோர் சிபிடி 1 நான் சொல்லியிருந்தேன் மேப் யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க அப்படின்னு. அதை ஃபாலோ பண்ணவங்க எல்லாருமே சிபிடி 1ல் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. டேரெக்டாக இப்போ எந்த ரிவர் எங்கே ஆர்ஜின் அப்படின்னு கேட்குறதில்ல, அது எந்த ஸ்டேட்டில் ஃப்ளோ ஆகுது, இல்லைன்னா எந்த பிளாட்டிவ்க்கு நியர்பை போகுது அப்படின்னு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு இறங்குறாங்க. ஸோ மேப் யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயாராகிக்கணும். மேப் யூஸ் பண்ணி எப்படி படிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு 4 to 5 இந்தியன் மேப் வாங்கிட்டு நியர்பை ஸ்டேட்டு அண்டு கண்ட்ரி இதெல்லாம் மார்க் பண்ணி ஒரு மேப், அப்புறம் மினரல்ஸ், சாயில்ஸ், பிளாட்டிவ்ஸ், ஹில்ஸ், மவுண்டெயின்ஸ் இப்படி டாபிக் வைஸ் ஒவ்வொரு மேப்லேயுமே உங்கள் கைப்பட அட்லஸ் பார்த்தோ இல்லை நெட்டில் பார்த்தோ நீங்களே கைப்பட மார்க் பண்ணிங்க அப்படின்னா அது விஷுவலைஸ் ஆகும். நீங்களே மார்க் பண்ணுறதுனாலும் அது மறக்கவே செய்யாது. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த மேப்ஸை எக்ஸாம் முடிகிற வரைக்குமே உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹிஸ்ட்ரிக்குன்னு பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது மாடர்ன் இந்தியா. அதுலேயுமே காந்தி ரிலேட்டட் இப்போ வரைக்குமே இம்பார்ட்டண்ட்டாக கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுபோக ஃபவுண்டர்ஸ் அண்ட் டைனாசிட்டிஸ், ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரூலர்ஸ், இம்பார்ட்டன்ட் வார்ஸ், மொகல்ஸ், டெல்லி சுல்தானேட், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அது போக நம்மளுக்கு ஆன்சர் கீ வந்ததும் சிபிடி 1 கொஸ்டின்ஸ், ஒய்சிடி அண்டு ப்ரீவியஸ் ரயில்வே கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பேசிக் டேர்ம்ஸ் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக உள்ளது. அது 5 years பிளான் அண்டு சிபிடி 1 கொஸ்டின்ஸ் அண்டு ஒய்சிடி கொஸ்டின்ஸ் இதெல்லாம் எக்கனாமிக்ஸ்க்கு நம்ம படிக்க தயார் பண்ணிக்கணும். அப்புறம் பாலிட்டியில் ஷெடியூல்ஸ், இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் அப் டு 50. அடுத்து லாஸ்ட் 10 அமெண்ட்மெண்ட்ஸ், லோக்சபா, ராஜ்யசபா, ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டட் இதெல்லாமே கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் கேசஸ் பற்றிலாம் கேட்டிருக்காங்க நிறையா சிபிடி 1ல் அப்படின்றதுனால உள்ள ரிசர்ச்சில் இறங்கி ரொம்ப தேவையில்லாததை படிக்க வேண்டிய டைம் அண்டு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய டைமை இதில் ஒதுக்கி டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க.
தேங்க்யூ ஆல். நம்ம சேனலில் போட்ட நிறையா வீடியோஸ்லேருந்து எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் வந்திருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. அதை கேட்குறப்ப ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல். கீப் ஃபாலோயிங் ஃபார் மோர் வீடியோஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் ரயில் கோல்ட் சேனல்.